இந்த வீடியோ ஃபார் ஒபிட்டோ உச்சிகா. ஒபிட்டோ உச்சிகானா யாரு? ஒரே பொண்ணுக்காக வாழ்வது எப்படி, ஒரே பொண்ணுக்காக சாவது எப்படி, ஒரே பொண்ணுக்காக வாரியே ஆரம்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த ஒரு கேரக்டர்னா அது ஒபிட்டோ உச்சிகாவா தான் இருக்கும். சோ இப்படிப்பட்ட ஒபிட்டோ உச்சிகாக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க கேட்டாங்கன்னா அப்சல்யூட்லி இருக்காங்க. அண்ட் சேம் டைம்ல எந்த ஒரு புரோக்கன் ஹீரோக்கோ, அதாவது காதலால் தோற்கடிக்கப்பட்ட எந்த ஒரு ஹீரோக்கோ வந்து ஹேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஒபிட்டோ உச்சிகா கேரக்டருக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஹேட்டர்ஸுமே இருக்கு. சோ அது ஏன் இருக்கு? இந்த ஒபிட்டோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அண்ட் பாயிண்ட் ஆஃப் தி வியூல அந்த ஒபிட்டோன்றவனா நல்லவனா கெட்டவனா அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வெல்கம் டு தி MTO. யாராவது சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் நான் வடக்கர்ஸ் கதைக்கு போலாமா? Kidding. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒபிட்டோ யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஒபிட்டோ வந்து காதலால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு கதாநாயகனே சொல்லலாம். பட் கதாநாயகன் அப்படின்ற வேர்டு வந்து காதலால் தோற்கடிக்கப்பட்ட பசங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும், இன்க்ளூட் மீ. ஓகேவா? பட் இந்த வீடியோ அதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ ஒபிட்டோ வந்து ஒபிட்டோ பொறுத்த வரையுமே வந்து என்ன ஒரு ஆளா இருப்பான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருந்தேன், அவளுக்காக நான் எல்லாமே செய்யலான்னு இருந்தேன். ஆனா வந்து அவளை வந்து ஒரு பொருள் போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ அவ இல்லாம என் வாழ்க்கையே எனக்கு கிடையாது. ஸோ அவ கூட நான் வந்து நான் டுசுக்கியோமில வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாரையே கொண்டு வந்து ஆரம்பிச்சு ஒரு பெரிய கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவானுங்க ஒபிட்டோ ஃபேன்ஸ் எல்லாம். பட் இப்போ நம்ம ரியாலிட்டி பத்தி பேசுவோம். அதாவது டுசுகியாமி ஒருவேளை கொண்டு வந்தா அந்த இடத்துல ஒபிட்டோ என்னால வாழ முடியுமா வாழ முடியாதா, மேபி டுசுகியாமில வாழ்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டா இந்த விஷயமே வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் தான் சொல்லணும். என்ன நீ இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற முக்கவாசி பேருங்களுக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கு, ரைட்டா? இல்லைன்னா வந்து நான் வேற ஏதாவது சரி ஓகே நம்ம வந்து ஒரு லவ் வச்சே எடுத்துப்போமே. லைக் இது எப்படின்னா, இப்போ நருட்டோ வந்து நம்மளோட சக்குராவை லவ் பண்ணுவான், ஓகேவா? பட் சக்குரா என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, நருட்டோ நான் காதலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கி பின்னாடியே ஓடுறப்பா சக்குரா. இப்போ நான் இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நருட்டோக்கு இப்போ ஹார்ட் பிரேக், நருட்டோக்கு சந்தோஷம் கொடுத்தாகணும், ஓகேவா? இப்போ நான் அதனால என்ன பண்ணுவேன்னா, நருட்டோ கிட்ட டுசுகியோமி நான் பயன்படுத்தி நருட்டோ மட்டும் தான் டுசுகியோமி மூலம் வந்து நருட்டோ சக்குரா வந்து ஒன்னா வாழ முடியும். பட் இங்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, வாழ்ற வாழ்க்கை சக்குராக்கு தெரியாது. அதாவது வந்து நருட்டோக்கு மட்டும் தான் வந்து சக்குரா கூட வாழ்றான், ஆனா சக்குரா கூட தான் நருட்டோ வாழ்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சக்குராக்கே தெரியாது. இது எந்த அளவுக்கு ஒரு கேடுகெட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நைட்லாம் தூங்கும் போது வந்து நம்ம கனவுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வரும் தெரியுமா? விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஏஞ்சிட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடும். என்ன கனவு கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனா இந்த டுசுகேமி நீ பயன்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தலைவர் வந்து கும்பல் போட்டு தூங்கிடுவாரு. சோ தலைவர் தூக்கினே வந்து ஒரு கனவுக்குள்ள இருப்பாரு. அந்த கனவு உள்ளதான் வந்து நருட்டோவும் சக்குராவும் ஒன்னா இருப்பாங்க. சோ அந்த கனவு உள்ள மட்டும் தான் வந்து இவங்களால ஒன்னா இருக்க முடியும். பட் வந்து மனுஷ உடம்பு இந்த கோமா ஸ்டேஜ் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கோமா ஸ்டேஜ் தானா இந்த டுசுகியோமி, ஓகேவா? சோ நருட்டோ ஆர் ஒபிட்டோ வந்து டுசுகியோமி பயன்படுத்தி வாழ்றாங்க அப்படின்னா அந்த ஒபிட்டோவால வந்து நின்னு கொண்டு வர முடியும். பட் அது எல்லாமே அவரோட மெமரி பவர்ல இருந்தா, இப்போ ஒபிட்டோ வாழ்ந்துட்டே இருக்கும்போது பட்டு வந்து நின்னு செத்து போயிட்டா அப்படின்னா அந்த மெமரி உள்ள திங் வந்து கனவு உள்ள நின்னு செத்து போயிடுவா. நின்னு பட்டு பெரிய அரைக்கி ஆயிட்டு அப்படின்னு பார்த்தா நின்னு உடனே பெரிய அரைக்கி ஆயிடுவா. சோ இது எல்லாமே லைக் ஏ ட்ரீம் மட்டும் தான். சோ எப்பயுமே வந்து டுசுகியோமில மாட்டினா இது வெளில வருது கஷ்டம். மேபி அது முடியாத ஒண்ணே சொல்லலாம். மேபி வந்து ஏதோ ஒரு 100ல அந்த 99% 1% 1% சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பர்சன்ட் தாண்டி ஒருத்த வந்தான் அப்படின்னா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவன் சாப்பாடு கூட கிடையாம கடைசி செத்து போவான்ன்றதான் உண்மை. ஏன்றத நான் வந்து அப்புறம் சொல்றேன். இப்போ இதுதான் தியரிட்டிக்கல். பட் இதெல்லாம் தெரியாம வந்து லைக் வந்து ஒரு பொண்ணுக்காக ஒபிட்டோ சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. அது பாசிட்டிவா நான் பேசுறேனே. சோ நடப்ப சுத்தியுமே வந்து டுசுகியோமி அப்படின்றது முழுக்க வந்து ஒரு கற்பனைக்கான ஒரு விஷயம் மட்டும் தான். நம்ம தூங்கும் போது கனவு வருது, அதுக்கப்புறம் கனவுல ஏஞ்சி நம்ம ஒரு ரியல் வாழ்க்கையை வாழ்றோம். பட் டுசுகியோமில வந்து வாழ்க்கையை வந்து கனவா வாழ்ந்துட்டு போயிடுவோன்றதா உண்மை. நெகட்டிவ் என்னதான் வந்து இவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலுமே இதுல இருக்க ஒரே பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ரியல் வாழ்க்கையில வந்து நமக்கு சந்தோஷம் இருக்காது. அந்த பிரச்சனை, காசு பிரச்சனை, கடன் பிரச்சனை சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். பட் டுசுகியோமில மாட்டும் போது நம்ம தான் அம்பானி எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம், தூக்கி அடிக்கலாம் காசு. சோ இவ்வளவு சொல்லிட்டு இவ்வளவு பாசிட்டிவ் இருக்கு, ஓகேவா? சோ வாழ்க்கைக்கு முக்கியமானதே சந்தோஷம் தான். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது தான் இந்த டுசுகியோமி அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சோ இப்ப எல்லாரும் கேள்வி இருக்கும், ஓகே ப்ரோ சந்தோஷத்துக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் டுசுகியோமி கொடுக்குது. அப்ப டுசுகியோமி கொடுக்கும்போது ஏன் ப்ரோ வந்து இதை அழிக்கணும்? எதுக்கு ப்ரோ அப்பாற்பட்ட டுசுகியோமியை வந்து இவங்க வந்து அழிக்க முற்படுறாங்க அப்படின்னா, நான் அப்பயே சொன்னதுதான் டுசுகியோமியை பயன்படுத்தினா இருக்கிற எல்லாருமே வந்து கோமா ஸ்டேஜ் மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, நிரந்தர தூக்கம் மாதிரி, ஓகேவா? சோ அப்படியே அவங்க தூக்கத்துல இருக்கும்போது லைக் வந்து அவங்க வயிற்றுல சாப்பாடு கீப்பாடு சொல்லிட்டு எல்லாமே இருக்கிறவரையும் சந்தோஷமா தான் இருப்பானுங்க. ஆனா இதே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்குமோ, சோ என்னதான் கோமா ஸ்டேஜுக்கு போனாலுமே வந்து சாவு அப்படின்றது ஒன்று உண்டு, ஓகேவா? பட் ககுயா வந்து அதே மாதிரி டுசுகியோமி பயன்படுத்துறப்பா ஸ்டில் அப்படி பயன்படுத்த
பயன்படுத்தும் போது வந்து எந்த ஒரு விஷயமும் நீங்க சாப்பாடு இல்லாம செத்துருக்க மாட்டானுங்க. சோ அந்த விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலுமே இந்த இடத்துலயே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாம் ஒபிட்டோ மிகப்பெரிய வில்லன், ஒபிட்டோ வந்து புரோக்கன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டத சொல்றோம். ஆனா இங்க ஒபிட்டோவே வந்து ஒரு மேனிபுலேட் ஆன ஒரு சோகமான கதையில உருவாக்கப்பட்ட ஒரு ஹீரோ தான் சொல்லணும். ஏன் ப்ரோ எதுக்கு ப்ரோ பட்னு வந்து ஒபிட்டோ ஈடு கொடுக்குற, முன்னாடி வந்து ஒபிட்டோ திட்டுற மாதிரி பேசினே ப்ரோ அப்படின்னு கேட்டா, நான் நெகட்டிவ்ல இருந்து சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரியும் பாசிட்டிவ்ல என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. சோ எனிவே ஒபிட்டோ ஃபேன்ஸ்களும் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நருட்டோ அனிமே ஃபேன்ஸ்களுக்குமே ஒபிட்டோ மேல காண்டுகள் அதிகமாவே இருக்கும். அதுக்கு ஒபிட்டோ செஞ்ச ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, குஷினா மினாட்டோ போட்டு தள்ளுந்தான். ஏன் ப்ரோ ஒன்னா ப்ரோ குஷினா போட்டு தள்ள காண்டாவாங்களா அப்படின்னு கேட்டா, குஷினா வந்து ஒபிட்டோவை தான் பெத்த பையன் மாதிரி பார்ப்பாங்க. ஐ திங்க் வந்து அது நருட்டோக்கு முன்னாடியே ஓகேவா. சோ நருட்டோ பிறக்கிறதுக்கு முன்னாடியே குஷினா வந்து ஒபிட்டோவை தனக்கு பிறந்த குழந்தையா தான் பார்த்திருப்பா. அதே மாதிரி தான் வந்து குஷினா வந்து ஒபிட்டோவை வந்து வழி நடத்திருப்பா. அதே மாதிரி தான் வந்து மினாட்டோ வந்து ஒபிட்டோ வழி நடத்திருப்பாரு. பட் ஆஃப்டர் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு நாள் வந்து அம்மா மாதிரி குஷினாவே வந்து நம்ம ஒபிட்டோ வந்து ஒரு மாதிரி சொல்றது ஒரு மாதிரி கொடூரமா வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு அனிமே ஃபேனுக்குமே பட்டு ட்ரிகர் ஆகும் ஒபிட்டோ மேல. இந்த விஷயத்துல நானும் ஒருத்தன் தான். சோ இன்னாதான் புரோக்கன் ஹீரோ காதலால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னாலுமே குஷினா மினாட்டோவை சாகடிச்ச அடுத்த செகண்ட்லயே வந்து ஒபிட்டோ மேல எல்லாரும் காண்டாக ஆரம்பிச்சிரும். சோ இதுதான் வந்து முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல அப்படியே காண்டாகி அப்படியே சில எபிசோட் கலந்தா கரெக்டா வந்து அக்காட்சுக்கே மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பான் ஒபிட்டோ. அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அக்காட்சுக்கே சொல்லிட்டு திங்க வந்து ஒரு 8-9 பேர் இருப்பானுங்க. அக்காட்சுக்கி வாழும்போது, அதாவது அக்காட்சுக்கில இட்டாச்சிலாம் அவங்க கேங் கிடையாது, இதோட வந்து ஃபர்ஸ்ட் கேங் ஓகேவா. சோ அக்காட்சுக்கிய லீஃப் எல்லாத்தையும் ஏமாத்தி ஆனர்ஸ் மூலம் வந்து நம்மளோட அக்காட்சுக்கு போட்டு தள்ளும்போது ஒபிட்டோ மிச்சம் இருந்தா அந்த 7-6 பேரை விட்டு இருந்தாலே வந்து அக்காட்சுக்கியை காப்பாத்திருக்கலாம். அக்காட்சுக்கி வந்து பீஸ் மூட்ல இருந்து உடனே டெவில் மூட்ல போயிட்டு நாங்க பீஸா மாத்துறோம், அதாவது எல்லாரையும் அழிச்சிட்டு நாங்க பீஸா மாத்துறோம் அப்படின்னு மாறினதே வந்து யாகிக்கோ செத்துட்டு அப்புறம் தான். சோ யாகிக்கோவை காப்பாத்திருந்தாலே வந்து ஓரளவு கரெக்டா போயிருக்கும். பட் அந்த இடத்துல கரெக்டா வந்து ஒபிட்டோ உள்ள போது அக்காட்சுக்கில் இருக்க 7-6 பேர் அசலா சாகடிக்க அப்படியே வழியை உணர்வு இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றவளெல்லாம் பண்ணிட்டு உத்தம புண்ண மாதிரி வந்து நம்மளோட நகாட்டோ கிட்ட வந்து பேசி நகாட்டோவையும் கவுத்து அக்காட்சுக்கி உள்ள ஏகப்பட்ட பேரையும் உள்ளே சேர்த்து நான் மாதரான்றதையே எல்லாரையும் நம்ப வச்சு எல்லாருடைய வழியை பயன்படுத்தி அக்காட்சுக்கில சேர்த்து எல்லாரையும் வந்து சாகடிச்ச ஒரு ஆளா இருந்திருப்பான் நம்ம ஒபிட்டோ. சோ இன்னாதான் இந்த விஷயத்த ஒத்து கஷ்டமா இருந்தாலுமே இதுதான் நிகழ்ச்சத்தனமான உண்மை. சோ இது மட்டும் இல்லாம கடைசியா வந்து நிஜி டெத்து. சோ அந்த வார்ல கரெக்டா ஒபிட்டோ நிஜியை சாகடிக்க உடனே இதுதான் மேனிபுலேட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ உடனே வந்து நருட்டோ கிட்ட இதுதான் வந்து பூமி, இதுதான் உலகம், நீ தான் உன் நண்பனை காப்பாத்துன்னு சொல்லியே இன்னைக்கு வந்து உன் நண்பனோட ரத்தம் உன் கையில இருக்கே, நீ இப்ப என்ன பண்ண போற, நம்ம பீஸை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கிட்ட பேச இருக்கிற நருட்டோ எல்லா ஃபேன்ஸ்களுமே இந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடும். சோ இது மாதிரி வந்து ஒபிட்டோ கோலான் ஃபைட் சொல்லிட்டு ஏகப்பட்ட சீன்ஸால வந்து நம்ம ஒபிட்டோ மேல ஏகப்பட்ட பேர் காண்டாகிடும். அது இன்க்ளூடர் ஒரு 100 பேர் வந்து அப்பயே ஒபிட்டோ ஃபேன்ஸா இருந்தாலுமே இந்த சீன் எல்லாம் பார்த்துட்டு அவனுங்களே நம்ம என்ன ஒபிட்டோ ஃபேனா இருக்கணும்னா இப்போ வந்து இவ்வளவு கேவலமா இருக்கான்ற மாதிரி மெயின் செட்டே போயிடும். அந்த விஷயம் எல்லாம் அக்காட்சுக்கியோட கேனான் எபிசோட்ஸ் வரும்போதே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா. சோ இதனாலே வந்து ஒரு பொண்ணால நீ இத்தனை பொண்ணை சாகடிப்பியா, இத்தனை பசங்களை சாகடிப்பியா, ஒரு உலகத்தையே சாகடிப்பியா அப்படின்ற மாதிரி ஒபிட்டோக்கு ஏகப்பட்ட ஏட்டர்ஸ் ஆரம்பிச்சிடும்ன்றதா உண்மை. இப்ப அப்படியே வந்து நம்ம நெகட்டிவ்ல தூக்கிட்டு போயிட்டு கரெக்டா எதுக்கு ஒபிட்டோ இதெல்லாம் பண்ணா, ஒபிட்டோ செஞ்சது கரெக்டா அப்படின்னு கேட்டா, ஒபிட்டோ செஞ்சது முழுக்க கரெக்டா அப்படின்னு கேட்டா ஒபிட்டோவே வந்து தற்கொலைத்தனமா பண்ணி வச்சிருக்கான்றதா உண்மை. ஏன் ப்ரோ என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஒபிட்டோ இன்னும் ஏகப்பட்ட பேரை மேனிபுலேட் பண்ணிருந்தாலுமே இந்த இடத்துல ஒபிட்டோவே மேனிபுலேட் ஆகியிருப்பான். உடனே நீங்க சொல்லுவீங்க ஆமா ப்ரோ மாதரா தான் ப்ரோ மேனிபுலேட் அப்படின்னு கேட்டா, மாதராவே ஒருத்தர் மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பான். உடனே யாருக்கும் ஒன்னும் புரியாது, என்ன மாதரா மேனிபுலேட் ஆயிருக்கான் அப்படின்னு கேட்டா, எஸ் மாதரா மேனிபுலேட் தான் இருக்கான். பட் அது வந்து நாளைக்கு மாதரா வீடியோல நான் சொல்றேன் ஒபிட்டோவை ஏன் மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா, ஒபிட்டோ கிட்ட மாதரா சொன்னதெல்லாம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் முழுக்க வந்து ஒரு வந்து சாதப்பட்ட உலகம், இந்த உலகத்துல வலிகள் சண்டைகள் சச்சரவுகள் கடன்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் தான் இருக்கு. நம்ம மட்டும் டுசுகியாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா, இது 10 டேல்ஸ் மட்டும் பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷத்தோட வாழுவான். அதே மாதிரி தான் நீயும் எப்படி வந்து இப்ப ரின்னுக்காக வந்து நீ போராடுறியோ, ரின்னுக்காக நீ எப்படி டெய்லி வழியில துடிக்கிறியோ, அந்த டுசுகியா மட்டும் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரின்னு நம்ம திரும்பி மீண்டும் கொண்டு வர முடியும். நீ ரின்னு கூட எப்பயுமே வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருப்பான் மாதரா. பட் ரியாலிட்டி அதுதான் விஷயமா ப்ரோ அப்படின்னு கேட்டா, இது முழுக்க வந்து ஒரு குப்பைக்கான வத்தி சொல்றது ஒரு தற்குறித்தனமான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன். என்னடா அப்படின்னு கேட்டா, ககுயாவே வந்து நம்மளோட டுசுகியாமே பயன்படுத்திருப்பா ரைட்டா. சோ அப்படி பயன்படுத்திருக்கும் போது ககுயாவோட மோட்டிவேட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்கள வந்து சுதந்திரமா ஜாலியா சந்தோஷமா வச்சுக்கிறது மாதிரி இருந்திருக்காது. அவங்கள பயன்படுத்தி ஜுட்ஸோ சொல்லி ஒரு பெரிய ஆரிமை உண்டாக்கணும் மாதிரி தான் இருந்திருக்கும். சோ அதனாலதான் அதுக்கப்புறம் ககுயாவோட பசங்க இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து நம்மளோட சொல்றது அவங்களுக்கு இது மாதிரி வந்து பெரிய ஆரிமை ஆகக்கூடாது, அவங்களுக்கும் வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பசங்க ககுயாவை வந்து தோற்கடிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நருட்டோ சீரிஸ் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ எனிவே நம்மளுக்கு இந்த இடத்திலே தெரியுது இன்னும் தான் வந்து ஒபிட்டோவே இல்ல மாதரா 2 பேரும் சேர்ந்து டுசுகியாமே ஆன் பண்ணிருந்தாலுமே சாரி ஆன் பண்ண நினைச்சிருந்தாலுமே அவங்க நினைச்ச மாதிரி எல்லாம் கனவு உலகத்துல வாழ வைக்க முடியும் தான். ஆனா அது அப்படியே நீடிக்குமா அப்படின்னு கேட்டா அதுதான் கதையில ட்விஸ்டே. ஸோ டுசுகியாமே ஆன் பண்ண உடனே எப்படி ஒரு டொமைன் உள்ள போறோமோ அதே மாதிரி நம்மளுக்கே தெரியாம ஒரு தனியான ஒரு சொல்றது ஒரு ட்ரீம்ல நம்ம லாக் ஆகிடுவோம். நம்ம ட்ரீம்ல தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நம்மளுக்கே தெரியாது. ஸோ நீ கரெக்டா வந்து அந்த ட்ரீம்ல போன உடனே வந்து காட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரீ வந்து உனக்கு ஃபுல்லா சூழ்ந்துடும். ஏன் ப்ரோ இலை வந்து சூழ்ந்து பாதுகாக்கதானே போகுது ப்ரோ அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அந்த ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா அப்படியே நாட்கள் போக 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 வந்து உடம்புல இருக்க சக்கராவெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதாவது உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி உறிஞ்சு எப்படி நம்ம கொசு ஈனா பார்க்கும்போது ஒரு மூல ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து கொசுக்கும் ஈக்கும் நான் கொசு ஈனு தெரியாது. அதே மாதிரி நீ ஒரு ஜூட்சுவா இருப்ப, நீ எந்த ஜூட்சுன்னு எப்படி வந்த நீ யாருன்றது உனக்கே தெரியாது. நீ ஜஸ்ட் மாதரா ஒபிட்டோ என்ன சொல்றானோ அதுதான் மட்டும் ஓகே. மாதரா வந்து அங்க கீழே குச்சி அப்படின்னா கீழே குடிச்சிருவாடி அவனை போய் ஆடுறானே அப்படியே அங்க போய் அவனை போய் அடிப்பேன். ஸோ இதுதான் டுசுகியாமையோட முழு பிளான், இதுதான் வந்து ஒரு முழு ட்ரிக்ஸே ஓகேவா. ஸோ அடுத்த தடவை டுசுகியாமை பயன்படுத்தினா வந்து கனவு உலகத்தால் வாழலாம், அந்த வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்றாங்கன்னா கைத்து மேட்டிலே வைங்க அவனை. டுசுகியாமையால நம்மளால வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 1 வருஷமோ இல்ல ஒரு அரை வருஷமோ வேணா வந்து கனவு உலகத்துல ஜாலியா வாழ்ந்துக்கலாம். பட் ஆஃப்டர் வந்து நீ செத்து போடுன்றதா உண்மை. அந்த செத்து போனதுக்கு மேபி சொல்ற செத்து போனா உயிர் போயிடும் ரைட்டா. ஸோ உயிர் போகாம எப்படி நீ கோமா ஸ்டேஜ்ல கனவு உலகத்துல இருக்கியோ அதே மாதிரி கோமா ஸ்டேஜ்ல ககுயா சொல்றதெல்லாம் கேட்டு இருப்ப. ஒரு அளவுக்கு மேல நீ என்ன பண்ற எதுக்கு பண்ற சொல்லிட்டு உனக்கே தெரியாம ஏடாகடமா பண்ணி உன் கனவோடைய வந்து வாழ்க்கையை கனவா போயிடுன்றதுதான் உண்மை. ஸோ அப்படி எல்லாரும் செட்ஸு ஆயிட்டாங்கன்னா நடக்கும். எல்லாரும் செட்ஸு ஆயிட்டாங்க அப்படின்னா வந்து மனுஷனுக்கு அடுத்த லெவல் இருக்காது. அதாவது வந்து நான் எப்படி ஒன்று சொல்லணும்னா ஒரு ஆண் பாலரும் பெண் பாலரும் இணைந்தால்தான் ஒரு வந்து ஒரு புது பாலர் பிறக்கும் ரைட்டா. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் தான், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ வந்து இப்படி இதுதான் வந்து நம்மளோட திங்க் சொல்றது ஒரு மனித இனத்துக்கு வர ரியாலிட்டி இதுதான். ஸோ எல்லாரும் ஜெட்ஸுவாக மாறிட்டாங்க அப்படின்னா மனுஷனுக்கு அடுத்த லெவல் இல்லாம மனுஷன் அப்படி அழிய தொடங்கிடுவான். ஏன் அதை அழிய தொடங்கிடுவான் அப்படின்றத விட டுசுகியாமே மாட்டினா அடுத்த செகண்டே வந்து மனுஷன் அழிஞ்சிடுவான்றதுதான் உண்மை. ஸோ இந்த விஷயத்தால தான் மனிதனோட முழுமே வந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நருட்டோ சீரிஸ்ல வர எல்லா ஹீரோஸ்மே வந்து வில்லன் கூட சண்டை போட்டுருப்பானுங்க ஓகேவா. பட் இதுல நருட்டோ சீரிஸ்க்கு தெரிஞ்ச முக்காவாசியான உண்மை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் வந்து ஃபேக் சொல்லி ஒரு கனவு உலகத்துல மட்டும் தான் வாழ்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட கனவு உலகத்துல வாழ்ந்து இருக்கிறதுனாலே வந்து உண்மையான நடக்க போற மேபி உண்மையான நடந்தா மட்டும்தான் வந்து மனுஷன் அடுத்த இனப்பெருக்கத்துக்கு போவான். பட் முழுக்க வந்து கனவு உலகத்திலே வாழ்றதுனால மனுஷனோட அழிவு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நருட்டோ சீரிஸை எல்லாரும் வந்து இந்த டுசுகியாமி வேணாம் டுசுகியாமி அழிக்கணும் அதை நடத்த போறவங்களும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருப்பானுங்க ஓகேவா. ஸோ இதனால தான் வந்து நருட்டோ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கும். பட் இந்த ஜெட்ஸ் விஷயம் எல்லா பீப்புள்ஸும் அழிஞ்சு போவானுங்க, எல்லாரும் அதுக்கப்புறம் அடிமையாக்கப்படுவாங்க அப்படின்ற விஷயம் ஒபிட்டோக்கு சுத்தமா தெரியாது. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா ஒபிட்டோ அப்பயே இந்த விஷயத்துக்கு போயிருக்க மாட்டான்றதுதான் உண்மை. ஸோ அதனாலதான் மாதரா என்ன ஒபிட்டோ கிட்ட சொல்றோம் அப்படின்னு பார்த்தா கரெக்டா 10 டெய்ல்ஸும் பிடிச்சி டுசுகியாமியே ஒன்று வந்து நம்ம உருவாக்குவோம். அப்படி நம்ம உருவாக்குறதுனால உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம வந்து சுகத்தை கொடுப்போம், திங்க் வந்து இப்படி சொல்றது சந்தோஷத்தை கொடுப்போம். ஒரு மனசும் அழுக மாட்டான், ஒரு மனசோட துன்பத்தை அனுபவிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து ஒபிட்டோ கிட்டே மேனிபுலேட் பண்ணி அதாவது ஒபிட்டோவே ஏமாத்தி தான் இந்த முழு ஒபிட்டோ கேரக்டரை தயாரிச்சிருப்பானுங்க. இதுதான் வந்து ஒபிட்டோ நம்பி ஏமாந்துருப்பான்றதுதான் உண்மை. கடைசியா ஒபிட்டோ என்னதான் ஏமாத்தினாலுமே ஒரு அளவுக்கு அவனே ஏமாந்துருக்கான்றதுதான் உண்மை. ஆரம்பத்திலேயே அவனை ஏமாத்தி சாகடிச்சிருக்காங்கன்றதான் உண்மை ஓகேவா. அப்ப கடைசியா என்னதான் ப்ரோ சொல்ல வர ஒபிட்டோ பண்ணது கரெக்டா தப்பா ப்ரோ அப்படின்னு கேட்டா என்னதான் வந்து நம்ம ஒபிட்டோ ஏகப்பட்ட பேரை சாகடிச்சிருந்தாலும் திங்க வந்து ஒரு வாரியா ஆரம்பிச்சு ஏகப்பட்ட மக்களை கொண்டிருந்தாலுமே அவனை ஏமாத்தி தான் எல்லாம் செய்ய வச்சிருக்காங்கன்றதுதான் உண்மை. பட் என்னத்தான் ஏமாந்தது அப்படின்னு சொன்னாலுமே ஏகப்பட்ட நல்லவங்களோட ரத்தம் நம்மளோட ஒபிட்டோட கையில பதிஞ்சிருக்கு அப்படின்றதா உண்மை. சோ ஒருத்த பக்கம் ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் ஏகப்பட்ட அநியாயங்களை பண்ணக்கூடாதுன்றதுதான் நிகழ்ச்சித்தனமான உண்மை. பட் இவன் பண்ணிருக்கான். சோ அதனாலேயே ஒபிட்டோ கெட்டவன் அப்படின்னே சொல்லலாம் ஓகேவா. சோ கெட்டவன் தான். பட் இருந்தாலும் என்ன ப்ரோ ஒரு பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பண்றான், காதலுக்காக தானே ப்ரோ இதெல்லாம் பண்றான் அப்படின்னு கேட்டா தலைவர் பண்ணதெல்லாம் காதலாக கிடையாது, ஸ்டில் காதல் தான். பட் அதெல்லாம் ஒன் சைட்ல விடா. சோ மிக்காசாவுக்காக ஈரன் பண்ணா அப்படின்னா ஒரு அர்த்தம் வரைக்கும் மிக்காசா வந்து ஈரனை காதலிச்சா ஸ்டில் ஓகே அக்செப்ட் பண்றது தான் வாழ்க்கைன்றது கரெக்ட். பட் வந்து ஒபிட்டோ எங்க ஒருத்தரையும் போயிட்டு அவனை பார்த்து வழியை புரிஞ்சுக்க இவனை பார்த்து வழியை புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்ன அவனே வழியை புரிஞ்சுக்காம தான் இருந்திருக்கான்றதே உண்மை. ஒரு வேலை ஒபிட்டோ நினைச்சிருக்கட்டுமே இந்த உலகம் இப்படிதான் கேவலமான உலகம் சாவு நிறைஞ்ச உலகம் நினைச்சிருந்தாலுமே அவரின் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சத்தத்தை அக்செப்ட் பண்ண முடியாம தான் இது எல்லாத்தையும் பண்றான். சோ இங்க பிரச்சனை ரின்னு செத்தது மட்டும் தான். ரின்னு சாகாம இருந்ததா கூட ரின்னு அகைன் வந்து கக்காஷியை லவ் பண்ணிருப்பா. சோ கக்காஷி கூட சுத்தி இருந்த
இருந்தாலே வந்து ஒபிடோ புரிஞ்சு போயிட்டு சரி ஓகே ரெண்டு கக்காஷி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனே விட்டு கொடுத்துட்டு வந்துருவான். இவன் ஒரு புது வாழ்க்கையை வாழ்ந்துருப்பான். பட் வந்து கக்காஷி கையில வந்து ரின்னு செத்ததுனாலதான் வந்து இவன் வந்து ரின்ன காதலிக்கல, ரின்னு வந்து நினைச்சுக்கிட்டு இவனே ஒரு தனி வேர்ட்ல வாழ்ந்திருக்கான்றதுதான் உண்மை. சோ இதனாலதான் வந்து இவ்வளவு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்கா. ஓகேவா? சோ கடைசியா இவனே எல்லாரையும் வழி அக்செப்ட் பண்ண சொன்ன இவனே கடைசியா இவன் வழி அக்செப்ட் பண்ணலன்றதுதான் உண்மை. இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கோங்க, இல்லனா ஏதாவது பண்ணிக்கோங்கன்றதான் சொல்லுவேன்டா. ஓகேவா? சோ காதல் லவ்னு சொல்லும்போது கன்ஃபார்ம் வந்து ஒபிட்டோ இம்மார்டல் தான். ஒபிட்டோ மரியாதை கொடுத்துதான் ஆகணும். நானே சொல்லுவேன் லவ் பொறுத்த வரையுமே வந்து ஒபிட்டோ த கிரேட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்னா சொல்லலாம். பட் கேரக்டர்னு வரும்போது ஒபிட்டோ பண்ணது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான்றதான் உண்மை. ஏன் ரின்னுக்காக உலகத்தையே அழிச்ச இவன் ஃபியூச்சர்ல வந்து ரின்னு கிடைக்கல, மேபி இருந்து கிடைக்கல அப்படின்னா ரின்னு என்ன காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரின்னியே அழிக்க மாட்டான் அப்படின்றது சொல்லி என்ன ஆதாரம் இருக்கு? பட் ஒபிட்டோவை நம்ம இந்த அளவுக்கு பேசக்கூடாது, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்கப்பா. பட் நான் இப்படிலாம் பேச மாட்டேன், நான் ஒபிட்டோவோட நான் ஒரு கன்னி தான். பட் வந்து என்னதான் சொன்னாலுமே நம்ம ஒபிட்டோ ஏமாற்றப்பட்டு இருக்கான்னு தான் உண்மை. அதான் ஒபிட்டோ கிட்ட சொன்னதெல்லாம் இந்த கிசுகமை பயன்படுத்தி நம்ம கற்பனையில வந்து பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலாம், அப்படியே வந்து நம்ம நல்ல சாவை அனுபவிக்கலான்றது தான். பட் ரியாலிட்டியில முழுக்க வேற. கிசுகமை பயன்படுத்தினா உன்னால அரை வருஷம் ஒரு வருஷம் கிட்ட தான் அந்த கனவுல ஜாலியா வாழ முடியும். பட் அதுக்கப்புறம் வந்து உன் ஆத்மா என்னத்தான் சாந்தி அடைஞ்சிருந்தாலுமே உன் உடம்பு ஒரு ஜிட்சுவா மாறி அப்படியே முழுக்க வந்து உன்னை யார் ஆட்சி பண்றாங்களோ, லைக் வந்து மாதராவோ ககுயாவோ யார் ஆட்சி பண்றாங்களோ அவங்க சொல்றதுக்கு ஏற்ப நீ செஞ்சுட்டு இருப்பான்றதா உண்மை. சோ இதனாலதான் வந்து நருட்டோ சீரிஸ்ல இருக்க எல்லா ஹீரோஸும் வந்து இவங்களை அடிச்சு விட்டுருப்பானுன்றதுதான் உண்மை. ஓகேவா? சோ ஒபிட்டோ பண்ணது ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டா ஒபிட்டோ பக்கம் கொஞ்சம் நல்லது இருக்கு. பட் நல்லது அப்படின்றத விட ஏகப்பட்ட கொடுமைகளும் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகளும் இருக்குன்றதா உண்மை மக்களே. ஓகேவா? சோ ஒபிட்டோட ஃபேன்ஸ்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் ஒபிட்டோ பக்கம் பாசம் இருக்கு, ஒபிட்டோ பக்கம் உண்மை இருக்கு, ஒபிட்டோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து அவன் பண்ண காதலா மட்டும் தான் இருக்கும். மோர் தென் அவனோட டயலாக்ஸ் அவனோட ஃபைட்ஸ் இருக்கும். பட் குஷினா மினாட்டோ கொல்லும் போதோ கோனானா கொல்லும் போதோ அக்காட்சுகி சாகும் போது வேடிக்கை பார்க்கறதெல்லாம் வந்து உங்களுக்கே பிடிக்காது. அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல அப்புறம் கோனா சாகும் போது பிடிச்சது ப்ரோ, குஷினா சாகும் போது பிடிச்சது ப்ரோ, அதனால தான் ஒபிட்டோ ஃபேன்ஸ் சொல்றவெல்லாம் வாயில போய் தான் சொல்லுவீங்க. அதெல்லாம் முழுக்க வந்து ஒபிட்டோட கண்ணிக்கே பிடிக்காது, எனக்கே பிடிக்கல. நான் எவ்வளவு ஒபிட்டோ கண்ணிடாடி. சோ அதனால ஒபிட்டோ ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் அப்படின்றத ஒத்துப்பேன். பட் அதுக்குன்னு ஒபிட்டோ பண்ண எல்லா விஷயமும் உண்மை நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த விஷயத்தை வந்து தப்புனாலும் நம்ம அடிச்சு தான் பேசி ஆகணும் மக்களே. ஓகேவா? சோ எனிவே நான் சொன்ன உடனே வந்து நிறைய பேர் நிறைய ரீசன்ஸ் சொல்லுவீங்க. சோ உங்களுக்கு ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. சோ நானும் படிச்ச சில விஷயங்களை நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சோ எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. நீங்களும் வந்து மேபி ஆசுமா சாவுக்கு ஒபிட்டோ அக்காட்சிக்கு தான் காரணமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ மேல நீங்க காண்டாவும் இருக்கலாம். ஏன்னா அகைன் வந்து ரீல்ஸ்ல வந்து ஒபிட்டோ பார்த்து அவன் கன்னியா மாதிரி இல்ல ப்ரோ ஒபிட்டோ பண்ணது அது தப்பு தான், இது கரெக்ட் தான், இல்ல ப்ரோ ஒபிட்டோவோட மிகப்பெரிய ஃபேன் ப்ரோ, ஒபிட்டோ என்னதான் பண்ணாலும் ஒபிட்டோ ஃபேன்ஸ் தான் ப்ரோ அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கலாம். சோ எனிவே எல்லாருமே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, உங்களோட சோகத்தை உங்களோட கர்ணிகளை எல்லாத்தையும் கொட்டுங்க. சோ உங்களோட சேர்ந்து என்னோட மனசோலையோ ஒபிட்டோக்காக நானும் கொட்டுறேன். சோ எனிவே இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்மா ஈரனுக்கும் போட்டு விடலாம் மக்களே. ஓகேவா? சோ எனிவே அடுத்த நல்ல வீடியோல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அப்புறம் வடகர்ஸ் கடையை சாத்தலாமா?